ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டிஎன்எம்இஸ் இதை வந்து டைப் பண்ணணும். இதை டைப் பண்ண உடனே இந்த இமேஜ் வர்ற மாதிரி இருக்க டிஎன்எம்இஸை வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்டேட் இல்லைன்னா ஓப்பன் கேட்கும். இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. அப்டேட் கேட்டால் அப்டேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணனால எனக்கு டைரெக்டாக ஓப்பன் வந்திருக்கு. அதை கொடுத்தோன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது நம்மளுடைய ஸ்கூல் லாகின் ஐடியில் போனால் இந்த பேஜ் வரும். நமக்கு தேவை இண்டிவிஜுவல் லாகின் ஐடி, டீச்சர் லாகின் ஐடி. ஸோ இந்த மெனுவில் போயிட்டு நம்ம வந்து இந்த லாக் அவுட் அதை வந்து கிளிக் பண்ணணும். லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த லாக் அவுட்டை வந்து கிளிக் பண்ணால் தான் நம்ம ஸ்கூல் ஐடியிலேருந்து வெளியில் வர முடியும். இதில் வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். லாகின் ஐடிங்கிறது ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்க அந்த ஐடியை போடணும். அதுக்கான பாஸ்வேர்டு வந்து நம்ம மொபைல் நம்பர் நம்மளுடைய டேட் ஆஃப் இயர், அந்த மொபைல் நம்பரில் ஃபஸ்ட்டு 4 நம்பர் நம்மளுடைய டேட் ஆஃப் இயர் அதை போட்டு நம்ம வந்து சைன்இன் கொடுக்கணும். இப்போ நம்ம அதை கொடுத்து நம்ம டீச்சர் லாகின் ஐடி கொடுத்து லாகின் பண்ணோன்னா இந்த மாதிரி OOSC அதாவது அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் இந்த மாதிரி வரும். இதில் வந்து நம்ம கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணும். அதை கிளிக் பண்ணோன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ பிளாக் நேம் இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுற டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா பிளாக் நேமும் வருது. நம்ம ஒர்க் பண்ணுற பிளாக் நேமை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து ஸ்கூல் நேம் இது ஆல்ஃபபெட் படி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வருது, அதுக்கப்புறம் பஞ்சாயத்து யூனியனில் மிடில் ஸ்கூலும் லாஸ்ட்டாக ப்ரைமரி ஸ்கூலும் இருக்குது. உங்களோட ஸ்கூல் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா நம்ம ஸ்கூலில் இருக்க இந்த அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் டேட்டா வந்து இதில் வருது. அதில் வந்து ஆட் சர்வேங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த லொக்கேஷன் கேட்குறத வந்து ஆன் பண்ணிடணும். இப்போ ஸ்டூடெண்ட் நேம், அட்ரஸ் ஆஃப் த சைல்டு, வெதர் த சைல்டு இஸ் டிஃபரெண்ட்லி அபிள்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட் நேமும் அட்ரஸும் அதுலேயே வந்துடுது. இப்போ டிஃபரெண்ட்லி அபிள்டு அப்படின்னா எஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா அதில் எந்த வகையான பில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து எதுவும் இல்லை நோ அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த இது வந்து கேட்காது. இப்போ நான் நோ கொடுத்துட்டேன். அடுத்து கோவிட் டேட்டா. டிட் த சைல்ட் லாஸ் அ பேரண்ட் பிகாஸ் ஆஃப் COVID-19 அதாவது COVID-19 பெற்றோரை இழந்த ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்னா அடுத்து அதை பற்றின கேள்வி ஃபாதரா மதரா இல்லை 2 பேருமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை நோ அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த கேள்வி இல்லை. அடுத்து OOSC டேட்டா அதாவது அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரனோட டேட்டா, வெதர் நியூலி ஐடென்டிஃபைடு ஆர் எக்ஸிஸ்டிங் அதாவது இந்த ஸ்டூடெண்ட்டை வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சிங்களா இல்லை ஏற்கனவே கண்டுபிடிச்சது தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது லாஸ்ட்டாக 8th முடித்த ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ அதனால் இப்போ தான் நியூலி ஐடென்டிஃபைடு அப்படின்னு நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ரீசன்ஸ் ஃபார் ட்ராப் அவுட் ஆர் நெவர் என்ரோல்டு. ஏன் வந்து எங்கேயுமே என்ரோல் ஆகலை, ஏன் ட்ராப் அவுட் இடைநிற்றல், அதுக்கான ரீசன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம கரெக்டாக அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ரீசன் அப்படின்னு போடணும். இல்லை இதில் இருக்க ரீசனே இல்லை அப்படின்னா அதர்ஸ் அப்படின்னு போடணும். நமக்கு அதர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதர்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இஃப் எக்ஸிஸ்டிங் ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த சைல்டு அது அந்த பொண்ணு வந்து இது வந்து பொண்ணுங்கிறனால அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்கில் இருக்காங்களா அப்படின்னா அதை கொடுங்க. இல்லை அப்படின்னா ட்ராப்ட் அவுட் அகைன் அதை கொடுங்க. மைக்ரேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படின்னா அதாவது மைக்ரேஷன் அப்படின்னா வெளி மாநிலத்தில் இருந்தோ வெளிநாட்டில் இருந்தோ வந்ததா அப்படின்னா இன்கமிங், இல்லை அப்படின்னா அவுட் கோயிங், இங்கேருந்து வேறு பக்கம் வேறு ஸ்டேட்டுக்கு போயிருக்காங்களான்னா அவுட் கோயிங், இல்லை எதுவுமே இல்லைன்னா நாட் அ மைக்ரண்ட் அதை சூஸ் பண்ணிடணும். அடுத்து இஃப் த சைல்டு இஸ் அ சைல்டு லேபர் மென்ஷன் த ரீசன் அது சைல்டு லேபராக இருந்தால் மட்டும் இதை சூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா இதை வந்து செலக்டே பண்ண வேணாம். அடுத்து CWSN அதாவது டிஃப்ரெண்ட்லி அபிள்டு தான். இதில் ஹேஸ் த சைல்டு மிஸ்டு மைல்ஸ்டோன் டூரிங் ஃபர்ஸ்ட் 5 years ஆஃப் சைல்டுஹுட் அந்த முதல் 5 வருடத்தில் ஏதாவது அந்த பொண்ணு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக தான் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 கொஸ்டின். அதாவது கரெக்டாக பேசுனாங்களா இல்லை லேட் ஆச்சா, அதுக்கப்புறம் கரெக்டாக ஒர்க் பண்ணாங்களா, கரெக்டாக சிட்டிங்கா, இந்த மாதிரி எல்லாமே அவங்களால கரெக்டாக படிக்க முடிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
அந்த 20 கொஸ்டினுக்கும் வந்து நம்ம ஒவ்வொன்றா ரீட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் எப்படி எஸ்ஸா நோவா அப்படிங்கிறத கரெக்டாக போட்டுறணும். சிலதுக்கு எஸ் வரலாம், சிலதுக்கு நோ வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படி அதை வந்து கரெக்டாக அந்த ஸ்டூடெண்ட் எந்த கேட்டகரியோ அதை வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த சைல்டு, இப்போ அந்த சைல்டு வந்து எந்த பிளாக்ல இருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம சூஸ் பண்ணிடணும். அடுத்து நேம் ஆஃப் த ஸ்கூல் வேர் த சைல்டு இஸ் என்ரோல்டு ஆஃப்டர் ஐடென்டிஃபிகேஷன். அந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் எந்த ஸ்கூலில் இருக்காங்க, ஏதாவது ஸ்கூலில் இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இப்போதைக்கு எந்த ஸ்கூல்லையுமே இல்லை, நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலில் தான் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் நேமை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நான் எங்கள் ஸ்கூல் நேமை போட்டு ஓகே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய யுடைஸ் கோடு வந்து அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எந்த ஸ்கூலை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த இதை. அடுத்து வந்து அட்மிஷன் நம்பர் போட்டுறணும். அதுக்கப்புறம் வெதர் த சைல்டு இஸ் ஸ்டடியிங் இன் ஃபார்மல் ஸ்கூல் த்ரோ டைரக்ட் என்ரோல்மெண்ட் ஆர் ஸ்பெஷல் ட்ரைனிங் சென்டர். அது வந்து ட்ரைனிங் சென்டர்லேருந்து வந்துச்சா இல்லை டைரக்ட் என்ரோல்மெண்ட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைரக்ட் என்ரோல்மெண்ட்டு தான், எங்கே தனியாக எந்த சிறப்பு வகுப்புலேருந்தும் வரலை. அப்படி ஸ்பெஷல் ட்ரைனிங் சென்டர்லேருந்து வந்துருந்துச்சுன்னா என்ஆர்எஸ்டிசியா, கேஜிபிவியா, ஏஆர்எஸ்ஸா அதை சூஸ் பண்ணிக்கணும். டைரக்ட் என்ரோல்மெண்ட்டுனா அது தேவையில்லை. அதுக்கப்புறம் ரீமார்க்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரீமார்க்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுங்கிறத போடணும். நாங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஹர் பேரண்ட்ஸ், அதாவது அடுத்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்கூலுக்கு அனுப்பணும் அந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கோம். இல்லை அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிடுச்சுன்னா நம்ம வந்து ரிமார்க்ஸாக அந்த மாதிரி கூட எடிட் பண்ணிக்கலாம். அட்மிட் டு த அனதர் ஸ்கூல் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். அப்புறம் இதை டாட் வச்சோம் அப்படின்னா கூட அது வந்து இன்வாலிட் ஃபார்மெட்டுன்னு வருது. அதுக்கப்புறம் வந்து லொக்கேஷன் ஆன் பண்ணியிருந்தா தான் இது சப்மிட் ஆகுது. ஸோ லொக்கேஷன் ஆன் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து ஆரம்பிங்க. இதில் வந்து இப்போ நான் அதை சப்மிட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி எடிட் சர்வேன்னு வந்துடும். நம்ம ஏதாவது தவறுதலாக போட்டிருந்தா கூட நம்ம வந்து எடிட் பண்ணிக்கிறலாம். இல்லை அவங்க ஸ்கூலில் சேர்ந்துட்டா கூட அதை போட்டுக்கிறலாம். இது உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.